இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 13ஆம் நாள் சிந்தனையாக கடவுளுக்கு அஞ்சி இருங்கள் என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொளியை முதலாக பார்க்கின்றவர்களும், இந்த சேனலை முதலாக காண்கின்றவர்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பாடல் 112:1 சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். ஆம் அன்பிற்கினியவர்களே, தெய்வ பயம், இறைவனுக்கு அஞ்சி வாழ்வது என்பது இப்போது மறைந்து வருகின்ற நற்பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், அந்த கடவுளுக்கு, அந்த தெய்வத்திற்கு பயந்து வாழ வேண்டும் என்பது காலம் காலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் சிந்தனை. ஆனால் அந்த வாழ்வை மறந்து கடவுள் வேண்டாம், கடவுள் மீது பயம் வேண்டாம், ஏனெனில் எங்களுக்கு நவீனமும் அறிவியலும் இருக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் கடவுளுக்கு அஞ்சி இருங்கள் என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகள் பேசிக்கொள்ள விரும்புகின்றேன். திருப்பாடல் 128:1 சொல்லும், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற மனிதர்களுக்கு கடவுள் அவர்களை பேறு பெற்றவர்களாக மாற்றுகிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் ஆண்டவர் வழங்குகிறார். அதைத்தான் திருப்பாடல் 111:5 சொல்கிறது, ஆண்டவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். அவர்கள் உணவு தேவையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு உணவு அளிக்கின்றார். நோய் நொடிகளிலிருந்து நலம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவர் நல்வாழ்வை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருப்பாடல் 145:19 நமக்கு சொல்லித் தருகிறது, ஆண்டவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். எனவே அவருக்கு அஞ்சு நடக்கின்ற மனிதர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான விருப்பங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான அவருடைய ஏக்கங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றுகிறார். கடவுளுக்கு அஞ்சு நடந்த மனிதர்களை உண்மையிலேயே அவர் ஆசீர்வதித்தாரா என்றார்? ஆம். முதலாவதாக கடவுளுக்கு அஞ்சிய யோபு. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 8 ஆகிய இறைவார்த்தைகளில், ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையாளரும் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளரும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். கடவுள் அந்த அளவிற்கு யோபை குறித்து பேசுகிறார். அவர் மாசற்றவராகவும் நேர்மையாளராகவும், குறிப்பாக கடவுளுக்கு அஞ்சி நடந்தபடியால் கடவுள் அவரோடு இருந்தார். அவர் துன்பப்பட்டார், இருந்த பொழுதும் எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்தார் என்பது நாம் அறிந்த வரலாறு. இரண்டாவதாக கடவுளுக்கு அஞ்சிய கொர்நேலியு. திருத்தூதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 2 அவர் இறைப்பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். எனவே இந்த கொர்நேலியு மன்றாடிய போது கடவுள் இவர் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர் தம் தூதர் வழியாக இவருக்கு செவிசாய்த்தார், இவர் வேண்டுதலை கேட்டார் என்பது நாம் அறிந்த நிகழ்வு. எனவே இந்த கொர்நேலியு கடவுளுடைய ஆற்றலை, இரக்கத்தை பெற்றுக்கொண்டது அவர் கடவுளுக்கு அஞ்சி நடந்தபடியால். மூன்றாவதாக கடவுளுக்கு அஞ்சிய அனானி. நெகேமியா புத்தகம் 7ஆவது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், என் சகோதரர் அனானியிடமும் கொத்தள தலைவரும் அனானியிடமும் எருசலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன். ஏனெனில் அனானி மற்றவர்களை விட உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சியவர். மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பை இந்த அனானிக்கு இந்த இறைவாக்கினர் இறைவன் கொடுப்பதற்கு காரணம் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடந்தபடியார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில், இந்த தவக்காலத்தில் நாம் தெய்வ பயத்தை நம் உள்ளத்தில் உருவாக்குவோம். கடவுளுக்கு அஞ்சி நடக்க நாம் முயற்சிப்போம். நமது சொல்லில், நமது சிந்தனையில், நமது செயல்களில் கடவுளுக்கு அஞ்சி நடந்து கடவுளுடைய பார்வையில் பேறு பெற்றவர்களாகவும், அவர் நம் விருப்பங்களை நிறைவேற்ற
நாம் தகுதியுடையவர்களாகவும் மாற இந்நேரத்தில் நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, உமது பிள்ளைகளாக எங்களுக்கு உம்மீது கொண்டுள்ள இறை அச்சத்தை அதிகப்படுத்தும். இந்த இறை அச்சத்தின் வழியாக உம்மீது நாங்கள் அன்புறவு பாராட்டவும், அந்த அன்பின் வழியாக உமது இறை இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். ஆமேன்.